திங்க் ப்ரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. திருக்குறளின் அறத்துப்பாலில் இடம்பெறும் நீத்தார் பெருமை என்ற அதிகாரம் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உலக இன்பத் துன்பங்களை துறந்தவர்களின் உயர்ந்த தன்மையை புகழ்கிறது. நீத்தார் என்பது இவ்வுலக ஆசைகள், இன்பங்கள், பொருள் பற்றுகள் ஆகியவற்றை விட்டுவிட்டு அறநெறியில் நிலைத்து வாழ்பவர்களை குறிக்கும். இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் துறவறம் என்பது சாதாரண வாழ்க்கை முறை அல்ல, அது உயர்ந்த மனநிலையும் கட்டுப்பாடும் கொண்டவர்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என விளக்குகிறார். உலக ஆசைகளை வென்று மனதை அடக்கி அறநெறியில் நிலைத்து வாழ்வது மிகப்பெரிய சாதனை என கூறப்படுகிறது. நீத்தார் பெருமை அதிகாரம் கூறும் முக்கிய கருத்துக்கள். துறவறம் என்பது வெறும் உலகை விட்டு விலகுதல் அல்ல, அது மன அடக்கம், ஆசை அடக்கம், சிந்தனை தூய்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. துறந்தவர்களின் வாழ்வு உயர்ந்தது. அவர்கள் பிறருக்கு பின்பற்றத்தக்க முன்மாதிரியாக இருப்பவர்கள். உலகில் வாழ்ந்தாலும் ஆசைகளால் பாதிக்கப்படாத நிலையே உண்மையான துறவறம். நீத்தார் தங்கள் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் சமூகத்திற்கு ஒளியாக திகழ்கின்றனர். மொத்தத்தில் நீத்தார் பெருமை அதிகாரம் மனிதன் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமெனில் அவன் ஆசைகளை அடக்கி அறநெறியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. துறவறம் கொண்டவர்களின் பெருமை உலகில் மிக உயர்ந்ததாக வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். குறள் எண் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விளக்கம். தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மக்களின் பெருமையே சிறந்தனவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் கூறுகின்றன. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. குறள் எண் 22. துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது. துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. குறள் 24. உரனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டுலகிற்கு ஒருவிதை ஆவான். உரனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. குறள் 25. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. விளக்கம். புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால்
வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகின்றன. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களை செய்பவரே மேன்மக்கள், செய்ய முடியாதவரோ சிறியவரே. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். குறள் 27. சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு. சுவை, பார்வை, தொடுதல், கேட்டல், முகர்தல் என்று கூறப்படும் 5 புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எறிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம். சுவை, ஒலி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு. குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்துக்காட்டு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குறள் 29. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணக்குன்றுகளான பெரியவர்களால் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர், அவரே அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். நன்றி.